உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயா ஓவரா பேசுதா ஐயா? ஏதாவது செய்டினா என்னையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருன்னு மிரட்டுதாயா? ஐயா தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க ஐயா. இந்த மிருகத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துங்க ஐயா. எனக்கு பிடிக்காத கல்யாணம் எங்க அம்மா அப்பா மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி வாழ்ந்து தொலைக்கலாம்னு நினைச்சா விடிஞ்சு எந்திரிச்சா அடி உத சோறு கூட போட மாட்டாங்கற ஐயா. ஐயா எனக்கு இந்த மிருகத்து கூட வாழ விருப்பம் இல்லைங்க ஐயா. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க ஐயா. நீ எந்திரிமா. ஏட்டி யார் அடிக்க? உன் புருஷன் தானே? கெட்டுனவன் அடிச்சா வீட்டை விட்டு ஓடி போயிருவியோ? பொம்பளையா நீ? இளம் மானங்கட்ட மூதி எல்லாம் என்னல ஆம்பளை? கட்டுனவளை அடக்க ஒடுக்கமா வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்க துப்பு இல்லை உனக்கு? இப்படி தெருவுலையா ஓட விடுவ? காலை எடுத்து வெளியே வச்சு அந்த காலை உடைக்க வேண்டாமா? பொண்டாட்டினா அடக்க ஒடுக்கமா மூளையில நிக்கணும், வாயை கூட திறக்க கூடாது. நீ என்னடானா ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்க? எதிர்பார்க்காதப்ப இவ தப்பிச்சு ஓடிட்டா சார். எதிர்பார்க்கணும். கல்யாணம் ஆச்சுன்னா பொண்டாட்டி அடக்கிறதான் ஆம்பளைக்கு வேலை. புருஷன்னா பொண்டாட்டிய பேச கூட விடக்கூடாது. உன்னை கண்டாலே அடிவேர்ல கலங்கணும்ல, எதிர்த்தாப்புல நிக்க கூட அப்படியே நடுங்கணும். அதுதான்ல ஆம்பளைக்கு அழகு. சவத்து மோதி இப்படியா ஓட விட்டு வேடிக்கை பாப்ப? பொண்டாட்டி எப்படி அடக்குதுன்னு உனக்கு தெரியலன்னு வையே, அடுத்த வாரம் என் வீட்டு பக்கம் வாழ, அப்ப எனக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். பொண்டாட்டியை எப்படி ஒடுக்கி வைக்கிறதுன்னு நான் காட்டுதேன், சரியா? இப்படி மானங்கட்டு போய் ரோட்ல தொட்டு விளையாட்டு நடத்தாம வீட்டுக்கு இழுத்துட்டு போல. இழுத்துட்டு போய் 4 மிதி மிதிச்சு அடக்கம்னா என்னன்னு கத்து கொடு. ஓ நான் போக மாட்டேன். கேட்டல வாடி வாடினா. வாடினா வரல. தரல. புருஷன் தான், அதுக்கு வேற மாத்தே கிடையாது. ஒழுங்கு மரியாதையா அவன் கூட சேர்ந்து வாழப்பாரு. போ. பாரு வேலை, வீட்டுக்கு போ. போ.
இப்ப புரியுதா? இதுதான் என் அண்ணன். ஏன் அண்ணன் இல்ல, நீ சந்தோஷப்பட்டியே. ஊர் உலகத்துல யாருக்கும் கிடைக்காத மாப்பிள்ள உனக்கு கிடைச்சிருக்கான்னு. அந்த இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டியோட நிஜமான முகம் இதுதான். என்ன பாக்குற? கட்டி கொடுக்கறியா உன் தங்கச்சியன்னு எங்க அப்பா கேட்டப்போ அவர் கால்ல விழுந்து அழுதியே, அது இப்படிப்பட்ட ஒருத்தனுக்காக தான். உனக்கு ஒரு மண்ணும் புரியாது. ரத்னா எவ்வளவோ சொல்லணும்னு நினைச்சா அதை நீ காது கொடுத்து கேட்கல. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், அப்பவும் உனக்கு கொஞ்சம் கூட புரியல. இப்ப நேர்ல பார்த்ததும் நீ பதற. இதுதான் முத்துப்பாண்டி. உன் தங்கச்சி ரத்னா எப்படின்னு உனக்கே தெரியும். சொல்லு, இப்ப என்ன செய்ய போற? வாக்கு கொடுத்திருக்க, தட்டு மாத்திருக்கு. மாமா என்ன நினைப்பாரு, மச்சான் என்ன நினைப்பான்? இந்த கல்யாணம் முடிஞ்சா உன் கௌரவத்துக்கு நல்லது. இப்படி பெரிய லிஸ்டே இருக்கே. எதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோன்னு அறிவே இருக்காது ஒருத்தனுக்கும். நாம எப்படி ஒரு பொண்ணை கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்டோமோ அதே மாதிரி அந்த புள்ளைய பாத்துக்கிற ஒருத்தனுக்கு தான் அவளை நாம கட்டி கொடுக்கணும். அதுக்கு தான் கல்யாணம். இது உங்க அந்தஸ்து, கௌரவம், நீங்க இழந்த மான மரியாதையை காப்பாத்துறதுக்கான சடங்கு கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. என்ன பேச்சையே காணோம்? நீதான் யாரையும் பேசவே விட மாட்டியே. முதல்ல இந்த கட்டி கொடுக்கறங்கிற வார்த்தையே தப்பு. அது என்ன பொண்ணை கட்டி கொடுக்கறது? அவ என்ன ஆடா மாடா கட்டி கொடுக்கறதுக்கு? அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும். அது என்ன நீ அமைச்சு கொடுக்கறது? அவளே அமைச்சுக்குவா. நீ சப்போர்ட் மட்டும் பண்ணா போதும். நான் ஏன் இங்க இருந்து ஓடணும்னு நினைக்கிறேன்னு இப்போ உனக்கு புரியுதா? முத்துப்பாண்டி, எங்க அப்பா, பாத்திர கடைக்காரன், இந்த ஆளுங்க தான் வேற வேற. ஆனா இந்த எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஆம்பளை ஒண்ணுதான். இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன கேட்டா நீதான் முடிவு பண்ணணும். உன் தங்கச்சி, நீ பார்த்த மாப்பிள்ள, என்ன செய்யலான்னு நீயே முடிவு பண்ணு. இல்ல பரணி, இப்போ அப்ப யார் சொன்னதையும் நீ கேட்கல. இப்ப யாரும் எதுவும் சொல்ல போறதில்ல. நீயே முடிவு பண்ணிக்கோ. உங்க வீட்டு பொம்பளை ஒருத்தங்க எங்க வீட்டுல என்ன கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கே தெரியும். என் அம்மா வெளி உலகத்துக்கு தான் மகாராணி. ஆனா வீட்டுக்குள்ள பட்டு புடவை கட்டின வேலைக்காரி. அதே மாதிரி உன் தங்கச்சியையும் சம்பளம் இல்லாத வேலைக்காரியா மாத்த போறியா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.